ட்ரம்ப் வந்து ஒரு இயல்பிலேயே ஒரு வியாபாரத்திலிருந்து வந்தவர், வேகமாக முடிவுகள் எடுக்கக்கூடியவர். ஏற்கனவே ஒரு முறை இருந்திருக்கிறார். அப்பொழுதே படபடப்பாக இருப்பார், வேகமாக முடிவுகள் எடுப்பார் என்றெல்லாம் சொல்லி பார்த்திருக்கிறோம். அமெரிக்கா இன்றைக்கு பல பெரிய முடிவுகளை எடுக்கும் என்கிற எதிர்பார்ப்பு மட்டுமில்லை, அச்சமே எல்லோரிடமும் இருக்கிறது. சீன பங்குச்சந்தையை பொருளாதாரத்தை சரிவு செய்வதற்காக சீனாவில் அரசாங்கம் பல நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அவர்களுக்கு ஊக்குத்தொகை எல்லாம் கொடுக்குறாங்க. அதன் காரணமாக அங்கே இருக்கிற நிறுவனங்கள் இன்னும் நன்றாக வந்துவிடும் என்கிற எதிர்பார்ப்பு அந்நிய நேரடி முதலீட்டாளர்களுக்கு வந்து அவர்களுக்கு இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி இந்திய பங்குச்சந்தையில் பங்குகளை லாபத்தை பதிவு செய்து விற்றுவிட்டு ஓரளவு பணத்தை எடுத்துக்கொண்டு சீனா போகிறாங்க. டாலருடைய மதிப்பு இந்த சமீபத்தில் எஃப்ஐ அதிக செல்லிங் காரணமாக சற்று உயர்ந்திருக்கிறது. அரசாங்கம் நினைச்சா கொஞ்சம் பண்ணலாம். ரிசர்வ் வங்கிக்கு அவங்க கையில் இருக்கிற ரிசர்வ்ஸ்லேருந்து கொஞ்சத்தை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் டாலரை விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு வந்த உடனேயே நான் வந்து ஒரே நாளில் நிறுத்திடுவேன் ரஷ்யா உக்ரைன் போரேன்னு சொன்னார் அவர். உக்ரைன் போரை நிறுத்தினாலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். கச்சா எண்ணெயுடைய விலைகள் குறையும். ஏன்னா புதுசாக ரஷ்யன் ஆயில் வந்து எல்லா இடத்துக்கும் மார்க்கெட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். தோத்தாருன்னா ஒத்துக்க மாட்டார், பிரச்சனை பண்ணுவாருன்னா அமெரிக்காவிலேயே ஒரு கலட்டா வரும், சிவில் வார் கூட வரலாம். இந்த மாதிரிலாம் பல யூகங்கள். குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் ப்ளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. சார், அமெரிக்க தேர்தல் முடிவுகள், ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றது, இது எல்லாமே அமெரிக்காவுக்கு ரொம்ப அடுத்த வளர்ச்சிக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது எந்த அளவுக்கு வளர்ச்சியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அமெரிக்க அதிபர் தேர்தல் வந்து முடிவுகள் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கும். அப்படித்தான் அந்த வாக்காளர்கள் எதிர்பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. அமெரிக்காவினுடைய உடனடி வளர்ச்சியை பற்றி பேசின ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காரு. அமெரிக்காவினுடைய நிதானமான எல்லோருக்குமான இன்க்ளூசிவ் க்ரோத் பற்றி பேசின கமலா ஹாரிஸ் தோற்று போயிருக்காங்க. ஸோ அதனால் அமெரிக்கர்களும் இந்த காலத்தில் அவர்களுடைய பணவீக்கம் குறைவாக இருக்கணும், அவர்கள் வளர்ச்சி அடையணும், அவர்களுடைய கடன் குறையணும்னு நினைக்கிறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ். அப்புறம் நிறம் சார்ந்து பிரிந்து இருக்கிற வெள்ளையர்கள் வந்து நிச்சயமாக அமெரிக்காவுக்கு தான் நல்லதாக இருக்கணும், வெளியிலேருந்து அமெரிக்காவுக்குள்ளே வர்றவங்களுக்கெல்லாம் நாம் ஏன் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பது போல தான் முடிவு செய்திருக்கிறார்கள். ட்ரம்ப் வந்து ஒரு இயல்பிலேயே ஒரு வியாபாரத்திலிருந்து வந்தவர், ஒரு பல கம்பெனிகளை பெருசாக உருவாக்கியவர், சம்பாதித்தவர், வேகமாக முடிவுகள் எடுக்கக்கூடியவர். ஏற்கனவே ஒரு முறை இருந்திருக்கிறார். அப்பொழுதே படபடப்பாக இருப்பார், வேகமாக முடிவுகள் எடுப்பார் என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். இப்போ அதை விட வேகமாக இருக்கார். அதனால் அமெரிக்கா இன்றைக்கு பல பெரிய முடிவுகளை எடுக்கும் என்கிற எதிர்பார்ப்பு மட்டுமில்லை, அச்சமே எல்லோரிடமும் இருக்கிறது. இந்தியா மட்டுமில்லை, அமெரிக்காவோடு இருக்கிற நேச நாடுகள் கூட அமெரிக்கா என்ன செய்யும் என்று யோசிக்கிற அளவுக்குத்தான் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் இருக்கலாம். அதனால் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் நம்மை எவ்வளவு குறைவாக பாதிக்கும் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இப்போதைக்கு வந்து நன்மையாக என்று கூட கேள்வி கிடையாது. பாதிப்பு நிச்சயம், அது குறைவாக பாதித்து வைப்பது எப்படி அப்படின்னு நம்ம யோசிக்கணும் போன்ற ஒரு நிலைமையில் இருக்கிறோம். ஓகே, அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை இந்தியாவுக்கு வீழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாமா? உலக அளவில் இந்தியா மற்ற நாடுகளோடு செய்கிற வியாபாரம், குறிப்பாக அமெரிக்காவால் நாம் பெறுகிற வாய்ப்புகள், அதெல்லாம் வந்து 1% தான், ஒரு குறிப்பிட்ட அளவு தானே தவிர இந்தியா அதை மட்டுமே நம்பி இல்லை. இந்திய பொருளாதாரம் வந்து பெரும்பாலும் பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி என்று சொல்லுகிற பிபிபி, அதில் வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் நம்ம தான். அப்படின்னா இங்கே தயாரிக்கிற பொருட்கள் சேவைகளை வாங்கிக்கொள்ள இங்கேயே ஆட்கள் இருக்கிறோம். நாம் வந்து வெளிநாட்டினுடைய ஏற்றுமதிகளை மட்டுமே நம்பி இல்லை. அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஒரு 75 பில்லியன், நாம் இம்போர்ட் பண்ணுறது ஒரு $50 பில்லியன் தான். நம்மளுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட்டு 770 பில்லியனுக்கு மேலே. அதில் ஒரு 10% தான் அமெரிக்காவுக்கு போகுது. அவங்க நம்பர் 1 பார்ட்னர் என்றாலும் கூட அது முழுதும் காலியாகி விடாது. அந்த 10% ஒரு 5% நிற்கும், ரொம்ப மோசமானா கூட. அதனால் ஒன்று, இந்தியா வெளிநாடுகளை மட்டும் நம்பி இல்லை. இரண்டாவது, அமெரிக்காவை தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க நாம் வந்து ஏற்றுமதி செய்வதில்லை என்று சொன்னாலும் கூட அமெரிக்கா முழு நடவடிக்கைகள் எடுத்து நம்முடைய ஏற்றுமதியை தவிர்த்து விட்டு அவர்கள் வளர முடியாது என்கிற காரணத்தினால நமக்கு வந்து வளர்ச்சி ஒன்றும் தடைப்பட்டு விடாது. வளர்ச்சி கொஞ்சம் தளர்ச்சி அடையலாம், கொஞ்சம் குறையலாம், அதை வேறு விதங்களில் மாற்றிக்கொள்ளுக்கூடிய திறமை இந்தியாவுக்கு இருக்கிறது. ரீசெண்ட் இயர்ஸில் இந்தியாவில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அமெரிக்க தேர்தல் அதனை ஒட்டி கடந்த சில மாதங்களாகவே இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து திரும்ப போகிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்களுக்கு ஏதாவது இழப்பு இல்லை பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இப்போ நாம் வந்து நிறைய பொதுவான பெயர்களை நாம் இன்டர்சேஞ்சபிளாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் மீடியாவில்.
இப்போ அந்நிய முதலீடுகள் என்பது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது வெளியில் ஏறலை, அது வெளியே போகலை. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பெரும்பாலும் வந்து ஒரு நிறுவனங்களை அமைப்பதற்காக இந்தியாவுக்குள்ளே வர்ற பணம். இப்போ உதாரணமாக கொக்கோ கோலா நிறுவனம் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொன்னால், கொக்கோ கோலா ஃபேக்ட்ரி அவங்க உருவாக்கியிருக்காங்க, பெப்சி ஃபேக்ட்ரி உருவாக்கியிருக்காங்க. இப்போ ஆப்பிள் நிறுவனம் வந்து அமெரிக்க நிறுவனம் ஒன்று இங்கே வந்திருக்குது. அந்த பணம்லாம் போகாது, அதெல்லாம் உடனடியாக போவது சிரமம். ஹியூண்டாய் கொரியாவிலேருந்து வந்திருக்காங்க, அதெல்லாம் வந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்னொரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இப்போ வெளியில் போய் கொண்டிருப்பது. நீங்கள் கேட்பது போல் அது வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவர்கள் வந்து முதலீட்டுக்காக வரவில்லை, ட்ரேடிங்காக, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வர்றாங்க. ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கிற நிறுவனங்களுடைய பங்குகளை, உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, டாடா கன்சல்டன்சி, இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கலாம், நான் வாங்கலாம், யார் வேணாலும் வாங்கலாங்கிற போது ஃபாரினர்ஸும் வாங்கலாம். அந்த நிறுவனங்களாக இருக்கிறவர்கள் வாங்குகிறார்கள். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஷார்ட்டாக எஃப்ஐஐ, தமிழில் வந்து அந்நிய நேரடி முதலீட்டாளர்கள். அவங்க வந்து எல்லோரும் போயிடல, அவங்க வந்து நிறைய விற்றுருக்காங்க. நீங்கள் சொன்னது மாதிரி அக்டோபர் மாதம் மட்டும் 1,14,000 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. நவம்பரில் நாம் பேசி கொண்டிருக்கிற இந்த 12ஆம் தேதி இருக்கிற தகவல் படி கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடிக்கு விற்றுட்டாங்க. இந்த ஒரு 10-12 நாளில் இன்னும் கொஞ்சம் விற்பாங்க. தொடர்ந்து விற்று கொண்டு இருக்கிறார்கள். அவங்க வந்து வெளியேறலை, அவர்கள் வந்து முதலீடை, இப்போ நாமளே என்ன பண்ணுறோம், ஒரு ஷேர் விலை ஏறிடுச்சு, நமக்கு நல்ல லாபம் கிடைக்குதுன்னா இன்னொரு ஷேரில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம்னா இந்த ஷேரை விற்றுட்டு அந்த ஷேரை வாங்குகிறோம். நம்ம ஒரு ட்ரேடருக்கு இருக்கிற ஒரு ஃப்ரீடம், நமக்கு இருக்கிற ஒரு டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டின்படி நாம் செய்கிறோம். அதே மாதிரி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கும் அனுமதி உண்டு. அவர்கள் இந்திய பங்கு சந்தையில் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து வாங்கி கொண்டே இருந்தார்கள் கடந்த 2-3 ஆண்டுகளாக. இப்போ வந்து இந்திய பங்கு சந்தைகள் நல்ல விலை உயர்ந்து விட்டன, இனி வந்து அவை உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மி. இப்போ வர்ற காலாண்டு முடிவுகள் இந்திய நிறுவனங்கள் முன்போல் பெரிய அளவில் சம்பாதித்து கொண்டே போகவில்லை. சம்பாதிக்கிறோம், கூடுதலாக சம்பாதிக்கிறோம், பட் அதே க்ரோத் இருக்கணும். போன முறை நம்ம வந்து 50 மார்க் வாங்கினோம், இந்த முறை 55 வாங்கினோம்னா 10% கூட. அடுத்த வருஷம் நம்ம 10% கூட வாங்கினோம்னா அதே 5 வந்தால் பத்தாது. 50ல் 10% 5, 55ல் 10ங்கிறது 5.5. அப்போ போன முறை நம்ம 5 வளர்ந்து இந்த முறை 5.5க்கு கம்மியாக வளர்ந்தா நாம் வளர்ச்சி வேகம் குறையுதுன்னு சொல்லுவாங்க. நான் முதல்ல 5 வளர்ந்தேன், இப்போ 5.5 வளர்ந்துருக்கேன், 5.4, இது பத்தலைன்னா நீ முதலையெல்லாம் நீ 10% வளர்ந்த, இப்போ 9% தான் வளர்றம்பாங்க. அது மாதிரி இந்திய பங்குச்சந்தையில் கிடைக்கக்கூடிய லாபங்களுடைய அளவுகள் குறையலாம். அதை விட இன்னொரு மாணவன் கூட மார்க் வாங்குகிறான், சீனா, அவன் நாங்கள் ஃபெயில்னு நினச்சோம், அவன் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது, ஆனால் இப்போ அவன் டியூஷன் வச்சுட்டாங்க என்பது போல் அங்கே சீன பங்குச்சந்தையை பொருளாதாரத்தை சரி செய்வதற்காக சீனாவில் அரசாங்கம் பல நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, அவர்களுக்கு ஊக்கத்தொகை எல்லாம் கொடுக்குறாங்க. அதன் காரணமாக அங்கே இருக்கிற நிறுவனங்கள் இன்னும் நன்றாக வந்துவிடும் என்கிற எதிர்பார்ப்பு அந்நிய நேரடி முதலீட்டாளர்களுக்கு வந்து அவர்களுக்கு இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி இந்திய பங்குச்சந்தையில் பங்குகளை லாபத்தை பதிவு செய்து விற்றுவிட்டு ஓரளவு பணத்தை எடுத்துக்கொண்டு சீனா போகிறார்கள். அவர்கள் செய்கிற அந்த எறும்பு சாப்பிட்டது கீழே விழுந்ததே ஒரு கவலம், யானை சாப்பிட்டது கீழே விழுந்தால் அந்த ஒரு பருக்கையை பல எறும்புகள் சாப்பிட்லாங்கிற மாதிரி யானை எஃப்ஐஐ அவங்க விற்றுட்டு போகிறது சின்னதாக ஒரு பருக்கை தான், அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய மிரட்டலாக இருக்கிறது. பல ஆயிரம் கோடி, லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கிறார்கள். இப்போதைக்கு ஒரு 1-2 லட்சம் கோடி தான் அதிகபட்சம் விற்பாங்க. அது குறுகிய காலத்தில் அவங்க விற்கிறதுனால ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அப்படிங்கிறது இந்திய பங்குச்சந்தை என்னதான் உயர்வுக்கு போனாலுமே டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அப்படிங்கிறது உயர்ந்த மாதிரி தெரியல, அது இன்னும் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. டாலருக்கு 84 ரூபாய் இருக்குது அப்படின்னா அது 87, 89 கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்களே சார், உண்மையா? ஆமாம், இப்போ வந்து இப்போ அந்நிய நேரடி முதலீட்டாளர்கள் இந்தியாவில் பங்குகள் வாங்குறாங்கன்னா அவங்க டாலர் பணத்தை எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் கொடுத்துட்டு தான் வாங்கணும். அவர்கள் வந்து கடந்த 2-3 ஆண்டுகளாக கொண்டு டாலரை கொடுத்தாங்க. அதனால தான் நம்முடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு தேவையான இம்போர்ட் அளவுக்கு நம்மக்கிட்ட சேர்ந்துருக்கு. ரிசர்வ் வங்கி வைத்திருக்கிறார்கள், அமெரிக்க டாலரை வச்சுருக்கிறாங்க, நிறைய ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்நிய நேரடி முதலீட்டாளர்கள் வருகிற பொழுது, வாங்குகிற பொழுது டாலர் உள்ளே வருது, அதனால் டாலர் மதிப்பு இந்தியாவில் இறங்குது, ஏன்னா நிறைய சப்ளை. ஆனால் டாலர் வந்து எப்போ மதிப்பு உயரும் என்றால் எல்லோரும் வெளியில் போனாங்கன்னா, இப்போ குறுகிய காலத்தில் இவ்வளோ விற்றுருக்காங்க, மேல விற்றாங்க, ஆகஸ்ட்டில் விற்றாங்க ஒரு 30-40 ஆயிரம் கோடி ரூபாய். அதற்கு பிறகு இப்போ நவம்பரில் விற்கிறாங்க, அக்டோபர்லேயும் விற்றுருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு 1.60, 1.20 எல்லாம் சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு மே மாதத்துக்கு அப்புறமே அவர்கள் விற்று வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா 2 லட்சம் கோடி அமெரிக்க அளவுக்கு, 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான அமெரிக்க டாலர்களை அவங்க மாற்றி எடுத்துன்னு போயிட்டாங்க இந்தியா விட்டு.
அப்போ அந்தளவுக்கு இந்தியாவில் டாலர் சப்ளை குறைஞ்சிருது. நம்மளுடைய இம்போர்ட்டர்ஸுக்கு டாலர் வேணும். அப்போ டாலர் அவங்க வாங்குவாங்க, இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ டிமாண்ட் அதிகமாகி இப்போதைக்கு 83லே ரொம்ப நாளாக ஆணி அடித்த மாதிரி இருந்த டாலர்னுடைய மதிப்பு இந்த சமீபத்தில் எஃப்ஐ அதிக செல்லிங் காரணமாக சற்று உயர்ந்திருக்கிறது. அரசாங்கம் நினச்சா கொஞ்சம் பண்ணலாம். ரிசர்வ் வங்கிக்கு அவங்க கையில் இருக்கிற ரிசர்வ்ஸ்லேருந்து கொஞ்சத்தை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் டாலரை விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எடுத்துகிட்டு போக எப்படி டேங்க்லேருந்து தண்ணியை 2 வாளி நம்ம மொண்டோம்னா ரிசர்வ் பேங்க் அந்த தொட்டிக்குள்ளே 2 வாளி ஊற்றிடுவாங்க. டாலரை கையில் நிறைய வச்சுருக்காங்க. அதனால தான் 84ல் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குது. ஒரு பீரியட் வரைக்கும் தான் ரிசர்வ் வங்கி கையில் இருக்கிற டாலரை செலவழித்து இதை கட்டுப்படுத்துவாங்க. இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 85 86 போயிருக்கோம். இப்போ போகாமல் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. இது ஒரு கைமீறி அவர்கள் இன்னும் நிறைய விற்க போகிறாங்க, இன்னும் அதிரடியாக ட்ரம்ப் பல நடவடிக்கை எடுக்க போகிறாரு அப்படின்னா ரிசர்வ் வங்கி ஒரு கட்டத்தில் சரி இன்னும் எவ்வளோ தேவைப்படுன்னு தெரில, கையில் இருக்கிறதெல்லாம் நம்ம இப்போ செலவழிச்சிட வேண்டாம்னு கொஞ்சம் டாலரை விற்பதை நிறுத்தலாம். அப்படி நிறுத்துகிற பட்சத்தில் இது கொஞ்சம் வேகமாக டாலர் உயரலாம். அதனால் இது வந்து அடுத்தடுத்து நடக்க போகிற ஈவெண்ட்ஸை பொறுத்து இருக்குது. பட் நம்மளால் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அளவிற்கு வலுவான ரிசர்வ் வச்சுருக்கிற கண்ட்ரியாக இந்தியா மாறி இருக்குது. முன்னாடிலாம் தடுமாறி போயிடுவோம், நம்ம கையிலே இருக்காது. இப்போது கையில் டாலர் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். அதனால இந்த விலையை ஓரளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடிஞ்சிருக்கு. இந்த கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற போதே உயர்ந்ததாக நம்ம நினைக்கிறோம். இது இல்லை, இது ஒரு சாதாரணம் தான். 83 to 84 ஒரு பெரிய உயர்வு இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். உக்ரைன் ரஷ்யா வார், அப்புறம் இஸ்ரேல் காசா ஈரான், இந்த வார் எல்லாத்துக்குமே வந்து அமெரிக்கா தேர்தல் அப்படிங்கிறது ஒரு முடிவு கட்டும் அப்படின்னு பேசப்படுது. ஸோ இந்த சூழலில் கச்சா எண்ணெய் விலையாக இருக்கட்டும், இது எல்லாமே தொடர்ந்து விலை உயர்விலே இருக்குது. பெட்ரோல் விலை இதெல்லாம் இது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த தேர்தல் முடிவுகள் இதில் பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கா? இருக்குது. இவர் பதவிக்கு வந்த உடனேயே நான் வந்து ஒரே நாளில் நிறுத்திடுவேன் ரஷ்யா உக்ரைன் போகிறேன்னு சொன்னார் அவர். ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்திட்டாலே போர் என்றாலே உலகத்திற்கு சிரமம்தான். அது யார் செலவழித்தா என்ன? அந்த ஊரில் இருக்க நம்ம உலகங்கிறது ஒரே ஒரு குட்டி கிராமம் தான். இதில் இருக்கிற பணத்தை வந்து வெடித்து தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் திரும்ப வெடிகள் தான் தயாரிப்பாங்க இந்த பணத்தை செலவழித்து. அதனால் உக்ரைன் போரை நிறுத்தினாலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். கச்சா எண்ணெயுடைய விலைகள் குறையும். ஏன்னா புதுசாக ரஷ்யன் ஆயில் வந்து எல்லா இடத்துக்கும் மார்க்கெட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். அதனால் அதனுடைய விலைகள் குறையும். அதே மாதிரி ஈரானுடைய ஆயில் கிணறுகளுக்கும் ஆபத்து இல்லை என்கிற ஒரு நிலை ஏற்பட்டால் அங்கேயும் வந்து விலைகள் குறைய சுபிட்சத்தின் ஆரம்பமாக இருக்கும். போர்கள் நிறுத்தினால் சுபிட்சத்தின் ஆரம்பமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அமெரிக்க தேர்தல் முடிவுகள் வெளியான அடுத்த நொடியே தங்கத்தின் விலையில் வந்து நம்ம சரிவை பார்த்தோம். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டுமே 1300 ரூபாய் கிட்ட வந்து தங்கம் விலை குறைஞ்சிருந்தது. தேர்தலினுடைய எதிரொலி தான் தங்கம் விலை குறைய காரணம்னு புரிஞ்சுக்கலாமா? அது எப்போயெல்லாம் வந்து மற்ற வியாபாரங்களுக்கான ஆபத்துகள் அதிகரிக்குதோ அப்போ எல்லாம் வந்து எந்த வியாபாரமும் இல்லாமல் சும்மா இருக்கிற பொருளான தங்கத்துக்கு மதிப்பு கூடிடும். இப்போது உலகத்தில் போர் என்று சொன்னால் ஈரானில் இருக்க பிஸ்னஸ் கெட்டு போயிடும். அங்கேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நின்று போயிடும். அதனால் சந்தையில் டிமாண்ட் அதிகமாகும், விலை ஏறிடும். உக்ரைனில் போருன்னு சொன்னால் பருப்பு வகைகள், எண்ணெய் வகைகள், கச்சா எண்ணெய், நேச்சுரல் கேஸு அதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். அதனால் அதனுடைய விலையெல்லாம் ஏறிடும். ஸோ இது மாதிரி எல்லாம்னா அப்போ பலருடைய லாபம் குறையும். லாபம் குறையும்னா பங்குச்சந்தைகள் இறக்கம் காணும். ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். அப்போது தங்கம் மட்டும் இது எதுலேயுமே மாட்டாது. இந்த பிரச்சனைகளில் வெள்ளம் வந்தாலும் நீங்கள் தங்கத்துக்கு மதிப்பு குறையாது, நெருப்பு வந்தாலும் அதில் திருப்பி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதனால் தங்கம் வந்து சமீபத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிற காலகட்டத்தில் விலை உயர்ந்து கொண்டே போனது. இப்போதைக்கு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே முதல்ல அமெரிக்க எலெக்ஷனில் யார் வருவாங்கன்னு சரியாக தெரியல. ரொம்ப நேரோ மார்ஜினில் ட்ரம்ப் தோத்தாருன்னா ஒத்துக்க மாட்டார், பிரச்சனை பண்ணுவாருன்னா அமெரிக்காவிலே ஒரு கலட்டா வரும், சிவில் வார் கூட வரலாம். அந்த மாதிரிலாம் பல யூகங்கள். அந்த குழப்பம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஒரு தெளிவான முடிவு வந்து விட்டது. ரெண்டாவது வந்து இவங்க கமலா ஹாரிஸ் வந்திருந்தாங்கன்னா மற்ற நாடுகள்லேருந்து வரக்கூடிய சட்டவிரோதமான குடியிருப்புகளை நாங்கள் வந்து அவங்களையும் அரவணைச்சு போவோம், எல்லாருக்கும் நாங்கள் நிறைய பணம் கொடுப்போம், நிறைய செலவழிப்போம் அப்படின்லாம் சொன்ன உடனே ஏற்கனவே 33 லட்சம் கோடி டாலருக்கு பணம் கடன், $33 ட்ரில்லியன் டெட் இருக்கிற அமெரிக்க அரசாங்கம் இன்னும் எப்படிடா செலவழிலாம் சமாளிக்கும் அப்படின்னு பயந்தாங்க. இன்னும் மேற்கொண்டு பிரச்சனை ஆகிடுமான்னு. இப்போ ட்ரம்ப்பு ஜெயிச்சதுனால அவ்வளோ பெரிய டேக்ஸ் கட் இருக்காது. இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர் வந்து நாங்கள் மொத்தமாக கலெக்ட் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிடுவோம், திருப்பி மெக்சிகோவுக்கு அனுப்பிச்சிடுவோங்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து அமெரிக்காவில் பிரச்சனைகள் குறையும். அதனால் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். பொருளாதாரம், வியாபாரங்கள் கொஞ்சம் நிதானமாக நடக்கும். போரை நிறுத்திடுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பெலாம் வந்த உடனே
தங்கத்துக்கு வந்து இது வரைக்கும் அதை ஸ்பெக்குலேட் பண்ணி ஏற்றிட்டு இருந்தவங்க அடடா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும் போல் இருக்கு, இனி தங்கத்தை நம்ம வந்து ஏதாவது சொல்லி ஏற்றிட்டு இருக்க முடியாதுன்னு அவர்கள் வாங்குவதை நிறுத்தினாலே போதும். அல்லது அவர்கள் கையில் ஏற்கனவே வைத்திருக்கிறத சரி இந்த விலை இறங்கிட போது நம்ம முதல்ல விற்றுருவோம்னு சொல்லி கொஞ்சம் பேர் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால இறங்குது. ஸோ ஸ்பெக்குலேட்டிவ் மணி இஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் கோல்டு, அதனால இப்போ இறக்கம். ஓகே, இந்த தங்கம் விலை இறக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து நாளுக்கு நாள் வேரி ஆகிட்டே இருக்குது சார். திடீர்னு ஒரு 400 ரூபாய் ஏறுது, அடுத்து ஒரு 300 ரூபாய் குறையுது. இது இப்படியே தான் இருக்குமா, இல்லை அதிகபட்சம் எவ்வளவு வரைக்கும் தங்கம் விலை உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? அது சரியாக சொல்ல முடியாதுமா. இப்போ உலகத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா டெக்னிக்கலாக ஒரு சில சப்போர்ட் லெவல் சொல்லுவாங்க. $2,700 per ounce அதை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா, $2,700 per ounce கட் பண்ணிடுச்சுன்னாங்கிற மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துருச்சுன்னா, இப்போ நம்ம மாடியிலேருந்து ஒரு தாள் உருண்டு விழுறாருன்னா, சுருள் படிக்கட்டாக இருந்தால் அவர் விழுற வேகத்தில் கடைசி படிக்கட்டு கூட வந்துடலாம். அல்லது அவருக்கு வேகம் கம்மியாக இருந்தால் முதல் சுருள்லேயே நின்றுடலாம், அவர் விழுறது உருண்டு வர்றது நின்று போயிடலாம். வேகம் அதிகமானால் 2வதுல வரலாம். அல்லது கொஞ்சம் நேரம் கழிச்சு டபக்குன்னு இன்னொரு கல் சின்ன கல்லுனா வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பிறண்டு விழுவார் அவர். அது மாதிரி தான் இந்த விலைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க நிறைய பேர். அந்த விலைக்கே ஆபத்து வருதுன்னா கடன்னு அவங்கெல்லாம் விற்று லாபத்தை பதிவு செய்ய ஆரம்பிப்பாங்க. அது அடுத்த படிக்கட்டுக்கு கீழே வந்துடும். அதுபோல் இது எல்லாம் எல்லாரும் பெரிய பணக்காரங்களெல்லாம் எதிலடா லாபம் பார்க்கலாம் என்று நிறைய பணத்தை கொண்டு போய் போட்டு வச்சுருக்காங்க. பிரச்சனைனா முதல்ல வெளியேறணும்னு ட்ரை பண்ணுவாங்க, வாய்ப்புனா முதல்ல உள்ளே குதிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இது மாதிரி பண்ணுறதுனால அப்பப்போ விலை ஏறிக்கிட்டே இருக்குது. அவர்களுடைய ஒரு சின்ன சின்ன செய்திகளுக்கும் ஒரு சின்ன சின்ன அசைவுகள் இருக்கத்தான் செய்யும். இது ஒரு பெரிய ஸ்பெக்குலேட்டிவ் ப்ராடக்ட் ஆகிடுச்சு சார். ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் தங்கம் விலை இறங்குது ஒரு பக்கம், பங்குச்சந்தையும் ஒரு பக்கம் ஏறுது இறங்குது அப்படின்னு பார்க்கும்போது எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருதுல்ல சார். தங்கம் விலை ஏறும்போது இறங்கும்போது அதில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸா, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டா அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரல. ஸோ எது தி பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்க? 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே அது லாங் டேர்ம் தான். நம்ம வந்து இந்த விலை ஏறுறது இறங்குறதுக்கெல்லாம் நம்ம போய் ஒரு நல்ல ஸ்கூல்னு கண்டுபிடிச்சி ஒரு ஸ்கூலில் பிள்ளைய கொண்டு போய் சேர்க்குறோம். ஒரு டீச்சர் சரியில்லை, ஸ்கூல் மாற்றணுமா? இல்லை ஒரு டேர்மில் அவங்களுக்கு லைப்ரரி ஒர்க் ஆகலை, மாற்றணுமா? ஸோ நல்ல ஸ்கூலை தேர்ந்தெடுத்துட்டோம்னா பேசாமல் அதோடு இருக்கணும். நீங்கள் வந்து ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க, நல்ல கம்பெனி ஸ்டாக்ஸுன்னா உலகத்தில் எப்போயாவது எதாவது பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும், நல்லது வந்து மாறி வந்துட்டுருக்கும். அதனால இந்த எஸ்ஐபியை உடனே நிறுத்துறது, உடனே ஸ்டாக்லேருந்து வெளியில் வர்றது அப்படிலாம் பண்ணால் நம்மளால் சமாளிக்க முடியாது. நம்மளால் உலகத்தை டெய்லி உத்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறுதலும் தீரா இடும்ப திரும்பார் நம்ம வள்ளுவர். நீங்கள் தேறி தான் தெளியணும். ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சு ஓகே நம்ம சக்திக்கு நமக்கு லாங் டேர்முக்கு இவ்வளோ பணத்தை நம்ம ஸ்பேர் பண்ண முடியும்னு போயிட்டோம். அதே தான் தங்கமும். லாங் டேர்மில் தங்கம் விலை ஏறும். ஆனால் லாங் டேர்மில் தான் ஏறுமே தவிர இடையில் இறங்கலாம் ஏறலாம். அதனால தங்கத்தை நகையாக போட்டுக்கினா வாங்கிட்டு நம்ம விலையை பார்க்க மாட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அது மாதிரி வாங்கிட்டோம்னா ஒரு பெரிய மேஜர் சேஞ்ச் ஏதாவது வந்ததுன்னா தான் நம்ம திரும்பி அதை ரிவ்யூ பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குன்னு குதிச்சாலும் இதை கொஞ்ச நாளைக்கு விட்டு வைக்க முடியுமா? வாய்ப்பு நாளைக்கே மாறிட்டால் திருப்பி நம்ம வெளியேறணுமான்னு பார்த்தா அந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட்டு, அந்த ஸ்விட்சிங் காஸ்ட்டெல்லாம் இருக்கும். 2 முறை இப்படி பண்ணோம்னா நம்ம 10 வருஷத்தில் கிடைக்கிற லாபத்தை ஒரு 2 டிரான்சாக்ஷன்லேயே லூஸ் பண்ணிவிடுவோம். இந்த விளையாட்டு விளையாடக்கூடாது. தங்கம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக்ஸு, இடம் எல்லாம் வேறு அசட் கிளாஸு, ஒன்றுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்குது. லாங் டேர்மில் எல்லாமே ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். ஃப்ரூட்ஸும் சாப்பிட்ணும், வெஜிடபிளும் சாப்பிட்ணும், ரைஸும் சாப்பிட்ணும், மீட்டும் சாப்பிட்ணுங்கிற மாதிரி, ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட் எல்லாம் வேணுங்கிற மாதிரி எப்போ எதுன்னு தெரியாது. இப்போ திடீர்னு கோல்டு வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல வச்சுருந்தவங்க ஹாப்பியாக இருந்தாங்க, இப்போ கையில் இல்லாதவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த பீரியட் நம்மளால் கணிச்சிருக்க முடியுமா? அமெரிக்கன் எலெக்ஷனை கணிக்க முடியாது. நம்ம ஓரளவுக்கு வாங்கி வச்சுருந்தோம்னா ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி, ஸ்டாக்ஸும் ஓரளவுக்கு வச்சுருந்தோமா ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி, அந்த லெவலில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வச்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஈவெண்ட் பேஸ்டாக மாற்றிக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் ட்ரேடிங், அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. இன்னும் ரொம்ப ஷார்ட் டேர்மில் பண்ணால் அதுக்கு பேர் ஸ்பெக்குலேஷன். We are trying to bet on events in the world which nobody can do correctly. Okay sir, thank you sir. Thank you. குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபீம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பைக் ஆஃபீஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.